ஹலோ கைஸ், வணக்கம். என் பேர் இமானுவல். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். தம்ப்நெயில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. படிப்பறிவுள்ள தமிழ் கிறிஸ்தவர்களிடம் தலைவிரித்தாடும் சாதி வரி அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம சாதியை பற்றி தான் நம்ம வீடியோக்களில் பார்த்துட்டு வரோம் இல்லையா. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு, சரி இந்த டாபிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைபிளை வச்சு நம்ம சாதி இருக்குதா இல்லையா, பைபிள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதான் நான் உங்க முன்னாடி இப்போ இருக்கேன். ஓகே, நம்ம பார்க்கலாம். இப்போ தமிழ் கிறிஸ்தவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 100க்கு 90% பார்த்தீங்கன்னா அந்த சாதி மனப்பான்மையானது அவங்க மனசுல ரொம்ப ஊறி போய் இருக்கும். அத எந்த மத போதகர்களுமே பேசுறது கிடையாது. சரியா? இப்ப எனக்கு என்ன வேடிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதியை தவிர எல்லா விடயங்களையும் பைபிள் ஆதாரத்தோட விளக்கத்தோட எல்லா பிரசங்கத்திலையும் போதகர்கள் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப ஏன் எந்த போதகர்களுமே சாதி பைபிளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஏன் எந்த போதகர்களுமே பேசாம இருக்காங்க? இப்ப இந்த கர்த்தர் அவங்களுக்கு எந்த ஏவுதலையும் கொடுக்கலையா இத பேச சொல்லி? கர்த்தர் இந்த போதகர்கள் கிட்ட பேசலையா அப்படின்னு சொல்லி நான் எப்பவுமே நினைப்பேன். சரியா? ஸோ இப்போ பைபிளை பின்பற்ற எல்லா இடங்கள்லையும், அதாவது பைபிளை பின்பற்ற எல்லா கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள்லையும், சபைகள்லையும், சர்ச்சிலையும் இந்த சாதிய எண்ணங்கள் இருக்கு, சாதி பார்க்கறது இருக்கு. ஸோ எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இது நான் சின்ன வயசு நான் ஒரு கிறிஸ்தவ பின்புலத்துல இருந்து வந்ததுனால எனக்கு அது நல்லாவே தெரியும். சரியா? ஸோ இப்ப பாத்தீங்கன்னா சில சபைகள் இருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். சில சபைகள்ல சில போதகர்கள் அவங்க ரொம்ப முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களா இருப்பாங்க. மக்களுமே நான் பார்த்திருக்கேன், முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களா இருப்பாங்க. அவங்க அந்த சாதிங்கிறது பாக்குறது இல்லைன்னா, அவங்க பைபிளை ஃபாலோ பண்றவங்க. ரெண்டாவது கர்த்தருக்கு ரொம்ப உண்மையா இருப்பாங்க. அந்த மக்களையும் நான் பார்த்திருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தோராயமா 48 to 50 ஞாயிறு ஆராதனைகள் எல்லா சபைகள்லயுமே இருக்கும், எல்லா சர்ச்சஸ்லயுமே இருக்கும். அப்போ அந்த எல்லா ஆராதனை சமயங்கள்லையும் போதகர்கள் கர்த்தர் உணர்த்தியபடி காணிக்கையாகட்டும், தசம பாகமாகட்டும், உற்சாகமா கொடுக்கறதாகட்டும், இத எல்லா சர்வீஸ்லயுமே ஒரு சின்னதாவது பேசிடுவாங்க. மேக்சிமம் காணிக்கை, தசம பாகம், உற்சாகமா கொடுக்கறத பத்தி கர்த்தர் உணர்த்தினாரு அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறத எல்லாருமே பரவலா நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? நம்ம பிரசங்கங்கள் நம்ம கேட்டிருக்கோம். அது உண்மையிலே கர்த்தர் உணர்த்தியிருப்பாரு, அவங்க பேசியிருப்பாங்க. அதுல நான் போக விரும்பல. நம்ம கிறிஸ்தவத்தை அதாவது நம்ம வேதம் சுவிசேஷம் இந்த பூமியில பிரஸ்தாவப்படுறதுக்கு, எல்லா மக்களிடத்திலையும் இயேசு கிறிஸ்து ரட்சகர்னு போய் சேர்றதுக்கு அது தேவையான ஒண்ணு. ஸோ அதை அவங்க கர்த்தர் உணர்த்தியபடி மக்கள் கிட்ட கொண்டு செல்றாங்க. மக்கள் அதை கொடுக்குறாங்க. அதுக்குள்ள நான் போகல, அந்த டாபிக்ல நான் போகல. ஆனா எனக்கு எப்பவுமே தோணும், கர்த்தர் ஏன் இப்போ இந்தியாவில் பாத்தீங்கன்னா இந்த சாதி ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. இப்ப இந்திய தேசமானது கட்டமைக்கப்பட்டதே பாத்தீங்கன்னா இப்ப சாதியில தான் கட்டமைச்சிருக்காங்க. நீங்க இப்போ வட இந்தியாவுக்குலாம் போனீங்கன்னா அது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ அதனால பாதிப்புகள் அதிகம். சரியா? இங்க பெரிய புரட்சியாளர்கள்லாம் இங்க இருந்திருக்காங்க. அண்ணல் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள்,
அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல வந்து தந்தை பெரியார் ஐயா அவர்கள், இப்படி புரட்சியாளர்கள்லாம் வந்து இந்த சாதிய தீண்டாமைக்கும் சாதிக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து இந்த பூமியில நிறைய புரட்சிகள்லாம் செஞ்சிருக்காங்க. சரியா? சோ இப்ப இந்தியாவே அந்த சாதியில தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஏன் அந்த பிரச்சனையை மட்டும் கர்த்தர் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப காலம் நான் அதை நினைச்சிருக்கேன். ஏன் அதை வந்து யாருமே பேசுறது இல்ல, சரி டைம் கொடுப்போம் பேசுவாங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன். பட் அந்த டாபிக் வர்ற மாதிரி எனக்கு தெரியாது. இப்ப என்னோட தனிப்பட்ட அனுபவத்துல நான் நிறைய சர்ச்சஸ் போய் பார்த்திருக்கேன். நான் கர்த்தர் மட்டுமே ரட்சகர், இயேசு கிறிஸ்து மட்டுமே ரட்சகர்னு நான் ஏத்துக்கிட்டு பல டெக்கேட்ஸ் ஆகுது. ஸோ நான் பார்த்ததுல எல்லா சர்ச்சஸ்லயுமே நான் போற எல்லா இடத்துலையும் வெளியூர்கள்ல இல்ல நிறைய சர்ச்சஸ்க்கு நான் போகும்போது அந்த மக்களோட பழகும் போது நான் பார்த்தது எல்லா இடத்துலயுமே அந்த சாதிங்கிற ஒண்ணு இருக்கதான் செய்யுது. சரியா? 90% இருக்கு. 90% அது இருக்குது. ஏதாவது ஒண்ணுல பாத்துடுறாங்க கல்யாணம்னு வரும்போது அது அந்த சாதிங்கிறது அது பாத்துடுறாங்க. இதை வந்து யாருமே வெளிப்படையா பேசுறது கிடையாது. நம்ம போதகர்கள் வந்து இதை யாருமே பேசுறது கிடையாது. ஏன் அதை பேசுறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு தெரியல. இல்ல ஒருவேளை கர்த்தர் அவங்களுக்கு உணர்த்தலையா அப்படின்னு கூட நான் அதை அதிகமா நினைப்பேன். ஏன் அதான் இப்ப ஊழியம்னு வந்துட்டேன்னா வந்து கர்த்தர் உணர்த்துறத பேசணும், சொல்லணும் இல்லையா? அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் ஊழியம். சோ அப்படி இருக்கும் பொழுது அது ஏன் வந்து கர்த்தர் வந்து உணர்த்தாம இருக்காரா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப யோசிப்பேன். மத்த எல்லா டாபிக் அதை தவிர மத்த எல்லாமே நம்ம பிரசங்கங்களா நம்மளுக்கு போதகர்கள் வந்து சொல்றத நம்ம கேட்டிருப்போம். எனிவே ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பாஸ்டர்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி லைட்டா ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி அப்படி டச் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி வேணா பார்க்கலாம். இல்லைன்னா அவங்க வந்து சைலண்டா கூட அது வந்து அந்த சாதி மறுப்புகளை வந்து விசுவாசிகளுக்கு சொல்லலாம்னு எனக்கு தெரியல. அது பகிரங்கமா சொல்லணும் இல்லையா? அதுதான வேதம் சொல்லுது. ஸோ நம்ம இப்போ பாத்தீங்கன்னா இந்து மத வர்ணாசிரம கோட்பாட்டுல உள்ள சாதிக்கும் கிறிஸ்தவத்துல உள்ள சாதிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இப்போ வந்து அது ஏன் அந்த நம்ம பிரெயின்ல அது புரிய மாட்டேங்குது நமக்கு தெரியல. அதாவது சாதிங்கிறது வந்து வர்ணாசிரம கோட்பாடு. அது வர்ணாசிரமத்துல இருந்து வந்தது. பிறப்பால் உயர்வு தாழ்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு கற்பிக்கப்பட்டு அந்த வர்ணாசிரம தர்மம், பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், அப்புறம் பஞ்சமர் அப்படின்னு இந்த பிரிவுகள், சரியா? அது பிறப்பால் உயர்வு தாழ்வு அப்படி கற்பிக்கப்பட்டு வந்ததுதான் சாதி. இப்ப நம்ம கிறிஸ்தவத்தை, இயேசு கிறிஸ்துவ நம்ம ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது ஏன் இங்க ஒட்டிக்கிட்டு இருக்கு, அது ஏன் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது வந்து அது நான் எப்பவுமே எனக்கு தோணும். அந்த எப்பவுமே நான் இப்போ நினைப்பேன். இப்போ பைபிள்ல வந்து புதிய ஏற்பாட்டுல சில சில சாதிய வந்து ஆதரிக்காம இருக்கிற சில வசனங்களை நம்ம சொல்றேன். சரியா? அதுல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கலாத்தியர் 3:28 இந்த வசனங்கள் வந்து சாதிய வந்து தவறுன்னு சொல்லுது, சாதி பார்க்கறது தவறுன்னு சொல்லுது. அதுல அந்த கலாத்தியர் 3:28 அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம இது அப்படியே இந்தியாவுக்கு ஏத்த மாதிரி நான் இந்த வசனத்தை நான் சொல்றேன். சரியா? பிராமணன் என்றும் சத்திரியன் என்றும் இல்லை, வைசியன் என்றும் சூத்திரன் என்றும் பஞ்சமன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது. நம்ம கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டாலே நம்ம என்ன பண்றோம்? நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒன்னா இருக்கும். அதுல வந்து வேறுபாடு கிடையாது, டிஃபரன்ஸ் கிடையாது. அதுல வந்து உயர்வு தாழ்வு கிடையாது. சரியா? சோ அப்படி ஒரு வசனம் அது. அப்புறம் 1 கொரிந்தியர் 12:13 அதுல பாத்தீங்கன்னா நாம் யூதராயினும் கிரேக்கராயினும்
அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லோரும் ஒரே ஆவியாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம் அப்படின்னு இந்த வார்த்தை இருக்கு. சரியா? இன்னும் நான் இதை என்ன பண்றேன், இன்னும் புரியுற மாதிரி நான் சொல்றேன். இந்த 1 கொரிந்தியர் 12:13 புரியுற மாதிரி சொல்லணும்னா, பிராமணர் என்றும் பிராமணராலும் சத்திரியரானாலும் வைசியரானாலும் சூத்திரரானாலும் பஞ்சமரானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி ஞானஸ்நானம் பெற்றோம். சரியா? சோ இதுதான் அந்த வசனம் சொல்லுது. இந்த வசனத்தின்படி நம்ம விண்ணக தகப்பன் குமாரன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரின் பெயரால நம்ம ஞானஸ்நானம் பெற்றுட்டாலே இதுல சாதி உடைவு, அதுதான் இந்த வசனம் சொல்லுது. இதுல சாதிங்கிறது கிடையாது. சரியா? நீங்க நல்லா இந்த வசனத்தை திரும்ப திரும்ப வாசிச்சு உள்வாங்கி பாருங்க. இதுல சாதிங்கிறது கிடையாது. இப்போ இன்னும் கொஞ்சம் நான் டீப்பா நான் சொல்றேன். பிராமணரா இருந்தும் சத்திரியரா இருந்தும் வைசியரா இருந்தும் சூத்திரரா இருந்தும் பஞ்சமரா இருந்தும் ஞானஸ்நானம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறோம். நம்ம அப்படித்தானே? ஞானஸ்நானம் பெறும் பொழுது நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெறுகிறோம். அப்போ நம்ம இப்படி பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், பஞ்சமர் இப்படி வெவ்வேறு குழுக்களா இந்தியாவில் கட்டமைக்கப்பட்ட இந்த சாதிய வர்ணாசிரம கோட்பாடு பற்றி இப்படி பல்வேறு குழுக்களா இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவ ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஞானஸ்நானம் பெற்று நம்ம பரிசுத்தாவியானவரை பெறும் பொழுது நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா ஒரே உடலாகிறோம், ஒரே சரீரமாகிறோம். அப்படிதானே? ஒரே சரீரமாகும் போது அதுல ஜாதி உடையுது. இது பரிசுத்தாவியானவரால இது நிகழ்த்தப்படுது. அப்போ பரிசுத்தாவியானவர் நம்ம இடத்துல வரும் பொழுது இந்த சாதிங்கிறது உடையுது. அது கிடையாது. அதை நம்ம உணராம இருக்கோம். அதை நம்ம உணரணும். சரியா? இப்ப இந்த வசனத்தின்படி இன்னொரு இதுவும் நான் எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்ப நம்ம விண்ணக தகப்பன் குமாரன் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவரின் பெயராக ஞானஸ்நானம் எடுத்த அமெரிக்கா கண்டத்துல இருக்கிறவங்களும், ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கிறவங்களும், ஐரோப்பா கண்டத்துல இருக்கிறவங்களும், ஆசியா கண்டத்துல, ஆஸ்திரேலியா கண்டத்துல இருக்கிற எல்லாரும் நம்ம கனெக்ட் ஆகிறோம். சரியா? இப்படி நம்ம அவங்களும் நாமும் என்ன பண்றோம், பரிசுத்த ஆவியானவரால நம்ம கனெக்ட் ஆகிறோம். இப்போ ஒரே உடலாய் ஒரே சரீரமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்றனா எல்லோரும் ஒரே உடல், அங்க சாதி கிடையாது. அதைத்தான் பைபிள் சொல்லுது. கிறிஸ்தவமும் அதைத்தான் இப்போ சொல்லுது. சரியா? சோ அப்போ பிறப்பால உயர்வு தாழ்வு இல்லை, செய்யும் தொழிலாலும் உயர்வு தாழ்வு இல்லை. மனிதனா பிறக்கிற அனைவருமே ஒருவருக்கொருவர் சமமானவர்கள் அப்படிங்கிறதா நம்மளோட ஆய்வு. நம்ம அதைத்தான் நம்ம துவக்கத்திலிருந்து நம்ம இப்ப பார்த்துட்டு வர்றோம். ஆனாலும் இந்த இந்திய தேசத்துல கிட்டத்தட்ட 2000 வருடங்களா, தோராயமா 2000 வருடங்களா இங்க சாதி திணிக்கப்பட்டு சாதி வேற்றுமை அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துகிட்டு தான் வருது. சரியா? என்ன வர்ணத்தார், அதாவது பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், பஞ்சமர், இந்த வர்ணத்தார்லாம் இவங்களுக்குன்னு உள்ள தொழில தான் செய்யணும். இவங்களுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, ஒரு கோட்பாடு இருக்கு, அதை மட்டும்தான் பின்பற்றணும். பிறப்பின் அடிப்படையில இது வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அது நம்ம கிட்ட திணிக்கப்பட்டு நம்ம அந்த முத்திரை குத்தப்பட்டு நம்ம பிறக்கும் போதே அந்த முத்திரை குத்தப்பட்டு தான் நம்ம பிறக்கிறோம். சரியா? இப்போ அதனால இது இப்போ நம்ம பைபிள் அந்த காலகட்டத்துல வாழ்ந்த அந்த மக்கள் இருக்காங்கல்ல, பைபிள் காலகட்டங்கள்ல வாழ்ந்த மக்கள், சோ அவங்க கிட்டயும் இந்த வேறுபாடு இருந்திருக்கு. அதே வேறுபாடு இப்ப இந்தியாவுல இருந்துட்டு இருக்கு. சரியா? சோ இந்த பிரிவுகளை சுட்டி காட்டுறதுக்காக தான் இந்த வேத வார்த்தையோட நான் இதை ஒப்பிட்டு சொல்றேன். ஆனா எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. அது எதுல உடன்பாடு கிடையாது? பிறப்பால் உயர்வு தாழ்வு, அப்புறம் செய்யும் தொழிலால் உயர்வு தாழ்வு,
பிறப்பால் இவன் இன்ன வரணும் இவன் இன்ன வரணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். நம்ம பிறந்துட்டோம்னா மனிதர்கள், நம்ம எல்லாருமே மனிதர்கள். இங்க உள்ளவங்களும் மனிதர்கள் தான், அமெரிக்காவில் உள்ளவங்களும் மனிதர்கள் தான். நானும் அவங்களும் ஒண்ணுதான். சரியா? பிறப்பால், அதாவது நிறத்தாலோ இல்ல இடத்தாலோ இதுல இந்த மாதிரி பாகுபாடுகள்லாம் கிடையாது. மனிதர்கள் எல்லா உலகத்திலையும் மனிதர்கள் ஒன்னாதான் இருக்காங்க. சரியா? ஒரே மாதிரி தான் இருக்காங்க. மனிதர்கள் எல்லாருமே சமம். சோ இந்த வசனம் நான் இப்ப குறிப்பிட்டு காமிச்ச இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணுவோம், தியானிப்போம். இந்த வசனம் நம்ம 1 கொரிந்தியர் 12:13, அப்புறம் கலாத்தியர் 3:28. இந்த 2 வசனங்களையும் நம்ம இன்னும் தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிறைய உணர்த்துவாரு. சோ அந்த கிறிஸ்தவ மக்கள் கிட்ட, அதாவது தமிழ் கிறிஸ்தவ மக்கள் கிட்ட ஊறியுள்ள இந்த சாதிய பாகுபாடை விடுத்து ஒரே சரீரமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், வாழ முயற்சி செய்யணும். சரியா? சோ நம்ம எல்லாருமே மனிதர்கள். அதுல இவன் என்ன சாதி, இவன் என்ன சாதி, சாதிக்குள்ள ஒரு பிரிவு, அதுக்குள்ள ஒரு பிரிவு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தேவையில்லாத ஆள். சோ நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டு நம்ம வாழ்றோம். சாதிங்கிறது ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறது பைபிள் சொல்லுது. அதுல நான் 2 வசனம் தான் எடுத்து காமிச்சேன். பட் நிறைய வசனங்கள் இருக்கு. எதிர்காலத்துல முடிஞ்சதுன்னா அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஸோ இது எடிட் இல்லாம தான் நான் அப்லோட் பண்ண போறேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோக்கு வந்திருக்கேன். ஸோ இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.